அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, உம்ராவுக்காக வேண்டி வரக்கூடிய ஹாஜிமார்கள் அவங்க எங்கேருந்து வர்றாங்களோ மீகாத்துக்கு முன்னாடி எஹ்ராம் கட்டி நிய்யத்தோடு தான் மக்கா முக்கரமாவுக்கு வரணும். சிலர் விவரம் தெரியாமல் இங்கே வந்த பின்னாடி ஆயிஷா பள்ளியில் கட்டிக்கலான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பானது. கண்டிப்பாக வரும்போது எஹ்ராமோடு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நிய்யத்தோடு தான் வந்தாகணும். அப்படி இந்த நிய்யத்து இல்லாமல் நம்ம எஹ்ராம் ஆடை இல்லாமல் உம்ராவுக்காண்டி வந்து இறங்குனாங்கன்னா அவங்க தம்மு கொடுக்கணும், அல்லது 10 நாள் நோன்பு வைக்கணும். இங்கே மக்காவில் 3 நாள், மீதி 7 நாள் ஊரில். அப்படி இல்லாட்டி 10 பேர்த்துக்கு உணவு கொடுக்கணும். அது வந்து இங்கே மக்கா முக்கமாவுக்கு வந்தவங்க மறுபடியும் 2வது செய்யணும்னா அவங்க குளிச்சு எஹ்ராம் கட்டுறது வேணால் ரூமில் வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் நிய்யத்து வைக்கிறதுக்கு எல்லைக்கு போயாகணும். ஆயிஷா மஸ்ஜிதுக்கோ அல்லது மற்ற மீகாத்துக்கோ போய் தான் நியத்து வைக்கணுமே உடைய, அந்த ஹரமுடைய எல்லையில் வெளியே ஆகிட்டு தான் நியத்து வைக்கணும். ரூமில் இருந்து யாராவது நியத்து வச்சு உம்ரா செஞ்சாங்கன்னா அது உம்ரா கூடாது. உம்ராவுடைய நியத்து வைக்கிறதுக்கு இங்கே ஹரம் உள்ளே வந்தவங்க ஹரமுடைய எல்லையை தாண்டி ஆயிஷா பள்ளிக்கு போகணும். அப்படி இல்லாட்டி மற்ற எல்லையை தாண்டியாவது வந்து நியத்து வைக்கணும். ஆரம்பமாக உம்ராவுக்கு உள்ளே நுழையக்கூடியவங்க அவங்க இஹ்ராமுடைய ஆடையோடு தான் அவங்க மக்காவிலே வந்து இறங்கணும். ஜித்தாவில் விமானத்தில் வந்து இறங்கக்கூடியவங்க இஹ்ராமோடு தான் கண்டிப்பாக வரணும். அப்படி வராமல் இங்கே வந்து நம்ம இஹ்ராம் கட்டிக்கலான்னு சொல்லி நினச்சாங்கன்னா அதுக்காக வேண்டி குற்ற பரிகாரமாக ஆடை எடுத்து கொடுக்க வேண்டியதாரு. அதனால் உம்ராவுக்கு வரக்கூடியவங்க கவனமாக முன்கூட்டியே இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நிய்யத்து வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.